நாகை அருகே நடைபெற்ற அக்னீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். நாகை மாவட்டம் திருப்புகலூரில் அமைந்துள்ள அக்னீஸ்வரர் கோவிலில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய 8 கால பூசைகள் முடிவடைந்த நிலையில் இன்று குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சேகர்பாபு, அன்பில் மகேஷ், வேளாக்குறிச்சி ஆதீனம் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்டது. இதேபோல் புதுக்கோட்டையில் உள்ள புவனேஸ்வரி ஜெகன்மாதா கோவிலிலும் குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள பழமையான பார்த்தசாரதி கோவிலில் 12 நாட்கள் நடைபெறும் மகா கருட சேவை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் சப்பர ஊர்வலம் நடைபெற்றது. அர்த்தநாரீஸ்வரர், செங்கோட்டு வேலவர், ஆதிகேசவ பெருமாள் ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளி நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா காசி விஸ்வநாதர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு பூசைகளுக்கு பின் காசி விஸ்வநாதருக்கும் விசாலாட்சி அம்பாளுக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இதேபோல் சோளிங்கர் சோழபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாணத்திலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.